ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா எம்மியான வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெஜ் புலாவ் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 2 பிரிஞ்சி இலையும் 1 துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், அதை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் கேரட், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நெய்லேயே இந்த காய் 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்த கையோடு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து பாருங்கள். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே குக்கரில் அடி பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடி பிடிக்காது. இது இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். காயெலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் பவுடர் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு பாதி லெமன் மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். சுடு தண்ணியாக சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போவே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் சேர்க்கும் போது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா உடையாமல் நீளமாக வரும், அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அரிசி தண்ணி எல்லாம் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த அரிசி மேலே தெரியுது. இப்போ நம்ம சிம்மர் பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடிடுங்க. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். சிம்மர் பிளேட் இல்லைனா நீங்கள் தோசைக்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நீளமாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோறு கூட அடி பிடிக்கல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி செய்கிற அளவு 2லேருந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி எக் கிரேவியோடு செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு பன்னீர் கிரேவி இல்லைனா சிக்கன் கிரேவியோடு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.